வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு உங்களை மனதார வரவேற்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் மோனிகா. நான் ஒரு சாதாரண கிராமத்து பெண். இப்போது எனக்கு 20 வயது. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு நடுத்தர குடும்பத்தில். எங்கள் வீட்டில் நான், என் அப்பா, அம்மா மற்றும் ஒரு தங்கை என நாங்கள் 4 பேர். என் அப்பா கூலி வேலை செய்து வருகிறார். எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அதை என் அம்மாதான் பார்த்து கொள்வார். சில நேரங்களில் நானும் என் அம்மாவுக்கு உதவியாக வேலைக்குச் செல்வேன். நான் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அருகில் உள்ள கல்லூரியில் படித்து வந்தேன். அந்த சமயத்தில்தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும்போதும் திரும்பி வரும்போதும் தொடர்ந்து என்னை பார்ப்பதை நான் கவனித்தேன். முதலில் எனக்கு கொஞ்சம் வெட்கமாகவும் பயமாகவும் இருந்தது. ஆனால் படிப்படியாக அவருடைய பார்வையில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருப்பதாக உணர்ந்தேன். எங்கள் இருவருக்கும் இடையில் பேச்சு வளர்ந்தது. அது மெல்ல மெல்ல காதலாக மாறியது. மகேஷ் மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. அவரும் அவருடைய அம்மாவும் அவருடைய பெரியப்பா வீட்டில்தான் வசித்து வந்தனர். மகேஷுடைய பெரியப்பாவின் பெயர் சிதம்பரம். அவர் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் மனைவி இறந்துவிட்டதால் அவர் தனிமையில் வாழ்ந்து வந்தார். ஆரம்பத்தில் மகேஷ் வீட்டில் நான் ஏழை என்பதால் எங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் நான் மிகவும் அழகாக இருந்ததால் அவர்கள் படிப்படியாக சம்மதித்தனர். எங்கள் இருவரின் திருமணமும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் ஒரு பெரிய மண்டபத்தில் விமரிசையாக நடந்தேறியது. திருமணம் முடிந்து மகேஷுடைய வீட்டிற்கு நான் முதல் முறையாக காலடி வைத்தேன். அங்கு என் அத்தை எனக்கும் மகேஷுக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்றார். பிறகு நாங்கள் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அடுத்ததாக மகேஷுடைய பெரியப்பா சிதம்பரத்திடம் ஆசீர்வாதம் பெற அத்தை அழைத்துச் சென்றார். நான் அவர் காலில் விழுந்தபோது அவர் என்னை ஆசீர்வதிப்பது போல் பார்த்தார். ஆனால் அவருடைய கண்களில் ஏதோ ஒரு வித்தியாசமான பார்வை இருப்பதை நான் உணர்ந்தேன். உடனே நான் ஏதோ தவறாக நினைக்கிறேனோ என்று மனதில் நினைத்து அந்த விஷயத்தை மறந்துவிட முயற்சித்தேன். எங்கள் வீட்டில் 23 வயதுடைய ஒரு வேலைக்காரி இருக்கிறாள். பெயர் வள்ளி. அவள்தான் வீட்டில் சமைப்பது மற்றும் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வாள். என் புது வாழ்க்கை இப்படி ஒரு அழகான தொடக்கத்தை கொண்டிருந்தது. ஆனால் இந்த வீட்டிற்குள் பல மர்மங்கள் மறைந்திருந்தன. அவை விரைவில் வெளிப்படப் போகின்றன. இந்த புது வீட்டில் மருமகளாக அடியெடுத்து வைத்த எனக்கு அந்த முதல் இரவிலேயே ஏன் இப்படி ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வந்தது? தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்கு முதல் இரவு நடக்க ஆரம்பித்தது. என் கணவர் மகேஷ் என் பக்கத்தில் அமர்ந்து இனிமையாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு இந்த புதிய இடம், புதிய மனிதர்கள் என்ற பதட்டத்தில் தூக்கம் வரவில்லை. நான் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வெறுமனே அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். திடீரென்று வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிக்கும் சத்தம் கேட்டது. அந்த நள்ளிரவில் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? எனக்கு மிகுந்த சந்தேகம் ஏற்பட்டது. உடனே நான் அமைதியாக எழுந்து வெளியே சென்று பார்த்தேன். அங்கு மகேஷுடைய பெரியப்பா சிதம்பரம் வேறு யாரோ ஒரு பெண்ணுடன் மிகவும் நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஏனென்றால் சிதம்பரத்தின் மனைவி இறந்துவிட்டதாகவே எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் இவர் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு இரகசிய உறவை வைத்திருக்கிறாரா? அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக நான் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு அவர்களை கவனித்தேன். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் சிதம்பரத்தின் அறைக்குள் சென்றனர். அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று நான் அவருடைய அறையை நோக்கி நகர்ந்தேன். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு கை என் தோளில் பட்டது. நான் திரும்பி பார்த்தேன். என் கணவர் மகேஷ். மோனிகா, இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் நடந்த உண்மையை சொல்ல முடியாமல் ஏதோ பொய் சொல்லி மழுப்ப முயற்சித்தேன். ஒண்ணுமில்லை, தூக்கம் வரலே, கொஞ்சம் நடந்துக்கலாம்னு வந்தேன் என்றேன். ஆனால் மகேஷ் என்னை உன்னிப்பாக பார்த்தார்.
உன்னை திடீர்னு காணாததால் நான் பயந்து போயிட்டேன் என்று சொல்லி என்னை அன்புடன் அழைத்துச் சென்று அந்த இரவு முழுவதும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். நாங்கள் எங்கள் அறைக்கு திரும்பிச் சென்றோம். மறுநாள் காலையில் நான் சாதாரணமாக எழுந்து வீட்டு வேலைகளைச் செய்ய ஆரம்பித்தேன். சமையலறையில் வள்ளியிடம் சிதம்பரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அவர் அவளுக்கு ஒரு புதிய சேலையை கொடுத்து மெதுவாக ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் நேற்று இரவு அவர் வேறு ஒரு பெண்ணுடன் பேசியது ஞாபகத்திற்கு வந்தது. இப்போது இந்த வேலைக்காரியிடம் இவ்வளவு நெருக்கமாக பேசுகிறாரே, இவர் உண்மையிலேயே ஒரு தவறான குணமுடையவர் போல இருக்கிறதே என்று என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. நான் என் கணவரிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். அன்று மாலை நாங்கள் இருவரும் எங்கள் அறையில் தனியாக இருந்தபோது, மகேஷ், உங்க பெரியப்பாவிற்கு ஏன் இன்னும் 2வது திருமணம் செய்து வைக்கல என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டதும் மகேஷ் சற்று தயக்கத்துடன் பதில் சொன்னார். அது எங்க அப்பா இறந்த பிறகு எங்க பெரியப்பா தான் எங்களை கவனித்து கொண்டார். அவர் எங்களுக்காகத்தான் தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டார். நாங்கள் அவருக்கு 2வது கல்யாணம் செய்ய நினைக்கவே இல்லை. இதை கேட்டு நான் அதிர்ந்தேன். அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து ராத்திரி நான் என் கண்ணால பார்த்தேன். நான் சொல்ல வரும் முன்பே வெளியிலிருந்து சிதம்பரம், மகேஷ் என்று குரல் கொடுத்தார். உடனே மகேஷ், இதோ வர்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் மனதிற்குள் பதற்றமடைந்தேன். இந்த விஷயத்தை நான் யாரிடம் சொல்வது? என் கணவரிடம் உண்மையை சொல்லத் தயாரான நேரத்தில் அந்த வீட்டின் மூத்தவர் அவரை அழைத்துச் சென்று விட்டார். அடுத்து நடந்தது தான் என் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அடுத்த பகுதியில் பாருங்கள். அன்று மாலை வீட்டின் டைனிங் டேபிளில் மகேஷ், அவருடைய பெரியப்பா சிதம்பரம் மற்றும் என் அத்தை ஆகிய மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நான் அன்று முதல் முறையாக சமைத்த சாப்பாடு. அவர்கள் அனைவரும் மிகவும் ரசித்து சாப்பிட்டனர். என்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சாப்பாடு முடிந்ததும் சிதம்பரம் எங்களை பார்த்து, இன்னைக்கு நான் மோனிகாவிற்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு அழகான நெக்லஸை வெளியே எடுத்தார். அந்த நெக்லஸில் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அது மிகவும் அழகாக இருந்தது. என் அத்தை உடனே சொன்னார், மோனிகா, இதை உங்க பெரியப்பாவே போட்டு விடட்டும். என் அத்தை சொன்னதை கேட்டு சிதம்பரம் எழுந்து என்னை நோக்கி வந்தார். நான் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றேன். அவர் என் கழுத்தில் அந்த நெக்லஸை போடுவதற்காக என்னை நெருங்கினார். ஆனால் அவர் அந்த நெக்லஸை போடும்போது அவருடைய பார்வை என் முகத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருந்தது. அவருடைய பார்வையில் ஒரு பேராசையும் தவறான எண்ணமும் இருப்பதாக எனக்கு தோன்றியது. என் மனதில் கோபம் பற்றி கொண்டது. என்னால் இனி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் திடீரென்று அவர் கையில் இருந்த நெக்லஸை பிடித்து இழுத்தேன். என் செய்கையை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சிதம்பரம், என்னாச்சு மோனிகா என்று கேட்டார். பரவாயில்லை, இந்த நெக்லஸை நானே போட்டுக்கிறேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து என் அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரத்தில் மகேஷ் என் பின்னால் வந்து, மோனிகா, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி நடந்துகிறாய்? அவர் உனக்கு பரிசு கொடுத்தார், நீ அவரை அவமானப்படுத்திவிட்டாய் என்று கோபமாக கேட்டார். நான் என் கணவரை பார்த்து, உங்க பெரியப்பா நல்லவர் இல்லை, அவர் என்னை பார்க்கும் பார்வையே சரியில்லை என்றேன். இதை கேட்டு மகேஷ் மேலும் கோபமடைந்தார். தேவையில்லாமல் அவர் மேல் பழி போடாதே என்று கத்தினார். நான் உடனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். உங்க வீட்டு வேலைக்காரிக்கும் உங்க பெரியப்பாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நான் என் சொந்த கண்களால் பார்த்தேன் என்று சொன்னேன். என் வார்த்தைகள் மகேஷை மேலும் ஆத்திரமடையச் செய்தன. எனக்கு எதிர்பாராத விதமாக அவர் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அதிர்ச்சியும் வலியும் கோபமும் ஒருங்கே என் மனதில் கொந்தளித்தன. நீங்க என்னை என்ன பண்ணினாலும் இதுதான் உண்மை. நான் ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்தவள். ஆனா இங்கு நடக்கிறதை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் மல்கச் சொன்னேன். மகேஷ், இதுக்கு மேல அவரை பற்றி ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது என்று கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்று விட்டார். நான் தனியாக அந்த அறையில் அமர்ந்து என் வாழ்க்கை இந்த கேவலமான வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டதே என்று வருந்தினேன். என் கணவர் என்னை அடித்தார். என் பேச்சை நம்பவில்லை.
ஆனால் நான் பார்த்த உண்மை அவ்வளவு எளிதில் மறைந்துவிடாது. அடுத்து நான் எடுத்த முடிவு இந்த வீட்டையே தலைகீழாக்கியது. பாருங்கள், மறுநாள் காலையில் நான் வழக்கம் போல் வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போது சிதம்பரம் என்னிடம் வந்து என் கையை பிடித்து, இந்த வீட்டின் புது மருமகள் இப்படியெல்லாம் உடனே வேலை பார்க்கலாமா என்று தவறான தொனியில் பேசத் தொடங்கினார். நான் பயத்துடனும் கோபத்துடனும் என் கையை உதற முயற்சித்தேன். அதற்குள் என் மமாமியார் அங்கு வந்துவிட்டார். உடனே சிதம்பரம் என் கையை விட்டுவிட்டு சமாளிப்பது போல், இந்த பொண்ணு ரொம்ப வேலை செய்கிறாளே என்று ஏதோ சொல்லி அங்கிருந்து சென்றுவிட்டார். இந்த சம்பவம் எனக்கு மிகவும் அருவருப்பை ஏற்படுத்தியது. இனி இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று முடிவு செய்தேன். நான் நேராக என் அத்தையிடம் சென்றேன். அவர் கோவிலுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருந்தார். அத்தை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றேன். சொல்லம்மா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கே என்று அன்பாக கேட்டார். நான் உடனே, அத்தை, இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்ல. நேத்து ராத்திரி வள்ளியும் மகேஷின் பெரியப்பாவும் அவர் அறைக்குள் இருந்தனர். இந்த வீட்டில் இப்படி நடப்பது எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது என்றேன். ஆனால் என் அத்தை எதிர்பாராத விதமாக, மருமகளே, அவரை பற்றி நீ தப்பாக பேசாதே. அவர் ஒரு நல்லவர். எங்களுக்கு அவர் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சமாளித்தார். நான் எவ்வளவோ சொல்லியும் அவர் என் பேச்சை நம்பவே இல்லை. மேலும், நீ இதை பற்றி வெளியில் போய் யாரிடமும் பொய் சொல்லாதே என்று என்னை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். நான் மிகவும் ஏமாற்றமடைந்தேன். 2 நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நான் என் உடைகளை எடுக்க மாடிக்குச் சென்றேன். அங்கு என் அத்தையும் சிதம்பரமும் மிகவும் இரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தேன். நான் ஒளிந்து கொண்டு அவர்களின் பேச்சை கேட்டேன். என் அத்தை சிதம்பரத்திடம், இனிமே நாம் சந்திக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். மோனிகாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா அவள் உனக்கும் வள்ளிக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறா. நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போது வள்ளியின் சேலையை அணிந்து கொண்டு வருவதால் அவளுக்கு என் மேல் சந்தேகம் இல்லை. இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் அத்தை தானா இவ்வளவு பெரிய தவறான உறவில் இருக்கிறார்? நான் கோபத்தில் நடுங்கினேன். அவர்கள் பேசி முடித்ததும் என் அத்தை கோவிலுக்குச் சென்று திரும்பி வந்தார். அவர் வந்து அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தார். என்னிடமும் கொடுக்க வந்தார். நான் கோபத்தில் அந்த பிரசாதத்தை தள்ளிவிட்டேன். இந்த நல்லவங்க வேஷம் எல்லாம் வேண்டாம். உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று கத்தினேன். இதை பார்த்த மகேஷ், மோனிகா, உனக்கு என்ன பைத்தியமா? உடனே மன்னிப்பு கேள் என்று கத்தினார். நான் அவரை பார்த்து, எனக்கு இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கவே கேவலமா இருக்கு. இவ்வளவு கேவலமான குடும்பத்தில் நான் வாழ்ந்ததே எனக்கு வெட்கமா இருக்கு என்று சொல்லி அவர் அம்மாவையும் சேர்த்து பேசினேன். உண்மையை அறிந்த நான் இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று முடிவெடுத்தேன். ஆனால் நான் வெளியேற பார்க்கும்போது இந்த வீட்டு மக்கள் என்ன செய்தார்கள்? அடுத்த பகுதியில் இருக்கும் பயங்கரத்தை கேளுங்கள். நான் இனி இந்த வீட்டில் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்து வெளியேறுவதற்காக புறப்பட்டேன். அப்போது சிதம்பரமும் என் அத்தையும் பதற்றமடைந்தனர். அவர்கள் இரகசியமாக பேசிக்கொண்டனர். இவளை வெளியில் விட்டால் நம்மை எல்லோருக்கும் தெரிந்து கேவலப்படுத்தி விடுவாள். அது மட்டுமல்ல, பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவள் ஏதாவது சொன்னால் நமக்கு மிகப்பெரிய களங்கம். உடனே என்னை ஒரு தனி அறையில் போட்டு பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டனர். நான் எவ்வளவோ கதறி அழுதும் வெளியே விட மறுத்துவிட்டனர். மகேஷ் வந்து, நான் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் என்று சொல்லி என்னிடம் வந்து, நீ மௌனமாயிருந்தா நல்லது, இல்லையா உனக்கு கேடு என்று என்னை மிரட்டினார். பிறகு கோபத்தில் அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். இந்த விஷயம் வேலைக்காரி வள்ளிக்கும் தெரிந்து போனது. அவர்கள் வள்ளியையும் அழைத்து மிரட்டினர். நீ யாரிடமும் எதுவும் சொன்னால் உயிரை பறிப்போம் என்று மிரட்ட பயந்து போன வள்ளி, என் உயிரே போனாலும் நான் ஒரு வார்த்தை கூட வெளியில் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்தாள். நான் அந்த அடைத்த அறையில் இருந்தேன். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த அறையின் குளியலறையில் ஒரு சிறு துவாரம் இருந்தது. அது வெளியே போவதற்கு ஏற்றதாக இருந்தது. நான் மெதுவாக வேலை செய்து அந்த துவாரத்தின் வழியாக வெளியேற முயற்சித்தேன். நான் வெளியேறும்போது சிதம்பரம் என்னை பார்த்துவிட்டார்.
எங்கே தப்பிக்கிறே என்று கர்ஜித்து என்னை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார். நீ என்னை பற்றி வெளியில் என்ன சொல்லப் போகிறாய் என்று கேட்டு என்னை அடிக்கத் தொடங்கினார். பிறகு அந்த அறையின் கதவை அடைத்துக்கொண்டு என்னிடம் மோசமாக நடந்து கொள்ள முயன்றார். நான் உயிருக்குப் போராடினேன். அப்போது மகேஷ் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்தார். அவர் சிதம்பரத்தை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். என் மனைவியை இப்படி செய்ய உனக்கு தைரியம் இருக்கா என்று கோபமாக கேட்டார். அப்போது அவன் அம்மா, டேய் மகேஷ், இது என்ன செயல் என்று கத்தினார். சிதம்பரமும், என்மேல் கை வைக்கிற அளவு உனக்கு தைரியமா என்று கேட்டார். இரு தரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. வள்ளி பயந்து போய் போலீஸுக்கு ஃபோன் செய்தாள். அதற்குள் மகேஷ் ஒரு கத்தியை எடுத்து சிதம்பரத்தை குத்திவிட்டார். சிதம்பரம் அங்கேயே சரிந்து விழுந்து இறந்து போனார். போலீசார் வந்தபோது என் மாமியார் மோனிகாவின் மீது பழியை போட முயற்சித்தார். ஆனால் மகேஷ், என் பெரியப்பாவை கொன்றது என் மனைவி இல்லை, நான்தான் என்று ஒப்புக்கொண்டார். மேலும் தனது அம்மாவும் பெரியப்பாவும் செய்த தவறான உறவை பற்றி அப்படியே சொன்னார். போலீசார் மகேஷை கைது செய்தனர். நான் கதறி அழுதேன். ஆனால் சட்டம் அப்படி. பல வருட கடுமையான சிறை தண்டனைக்கு பிறகு மகேஷ் வெளியே வந்தார். நாங்கள் மீண்டும் ஒன்றாக வாழ்ந்தோம். அவர் வெளியே வந்த ஒரு வருடத்தில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நாங்கள் சொந்தமாக ஒரு சிறிய தொழில் தொடங்கி இப்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். சிலரின் தவறான குணத்தினால் ஒரு குடும்பமே சிதைந்து போகிறது. எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கட்டும். இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறந்துவிடாதீர்கள். மிக்க நன்றி.